எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறது, நான் சொன்ன நம்புவீங்களா இல்லையான்னு தெரில. கோயம்புத்தூரில் நிறையா ஃபங்க்ஷனுக்கு வரதுக்காக கேட்டாங்க. பட் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகல. நான் பொய்லாம் சொல்ல வேணாம், என்னோடய ரெக்கார்டு கூட எடுத்து பாருங்கள். நான் கோயம்புத்தூருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்ததே கிடையாது. இந்த ஜிஆர்டி காலேஜில் வந்து என்னோடய மன்மதன் படத்தில் அந்த செகண்ட் ஹாஃப் அந்த மொட்டை கேரக்டரோட போர்ஷன் ஷூட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஷூட் பண்ணலான்னு நினைக்கும் போது பெர்மிஷன் கிடைக்குமா என்னன்னு தெரியல. டைம் வேறு ஷார்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஜிஆர்டி காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க. சரி கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரீசனுக்காக உங்கள் காலேஜை பிடிச்சதுனால தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு தெரியலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான். ஸோ இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏதோ கேட்கணும்னு சொன்னாங்க. நட்பின் இலக்கணம் என்று எதை நினைக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கை சம்பவத்தில் சிறந்த நட்பின் இலக்கணமாக சில சம்பவங்களை கூற முடியுமா? ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா லவ்வை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது லவ்வரை கூட வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த பொண்ணு இப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும், கண் அப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் இப்படி ஒரு ஃப்ரெண்டு வேணும் அப்படி ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு நம்ம யாரும் நினைக்கிறது இல்லை. அதுவாக வந்து அமையிறது தான். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது கிடையாது. நம்மளை மீறி ஒரு உறவு நம்மளுக்கு தெரியாமலே உள்ள உருவா. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இலக்கணம் அப்படின்லாம் எதுவும் சொல்ல முடியாது. கடவுள் இல்லைன்னு நான் எப்பவுமே நினச்சதில்லை. ஏன்னா நம்மளை மீறி நிறையா விஷயங்கள் நடக்குது. ஸோ கண்டிப்பாக கடவுள் இருக்கார். பட் யாரும் கடவுளை பார்த்ததில்லை. ஸோ அந்த மாதிரி என்றைக்கும் நான் நினச்சதில்லை. Sir, your genuine fan, quality audience or media critics, whose comments do you respect the most? நான் வந்து கண்டிப்பாக 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குற ஆடியன்ஸ் சொல்கிறது தான் நான் வந்து கமெண்ட்டாக எடுத்துப்பேனே தவிர மற்றபடி வேறு யாரும் சொல்கிறது நான் எடுத்துக்க மாட்டேன். சார், மற்ற நடிகர்கள் நடித்த படங்களில் நான் நடித்திருக்கலாமே என்று என்றாவது நினைத்ததுண்டா? அப்படி நினைத்திருந்தால் அது என்ன படம்? சரியா ஞாபகம் இல்லை. பட் அந்த மாதிரி நான் நினச்சிருக்கேன். பட் அந்த மாதிரி நம்ம நடிச்சிருக்கலான்னு மற்ற நினைக்கிற மாதிரி நம்ம படம் பண்ணணும். அப்படி தான் நிறைய வாட்டி நினைப்பேன். பீயிங் சக்ஸஸ்ஃபுல் ஹிட் படம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லா படமும் ஓடணும்னு தான் நினைக்கிறோம். பட் அந்த படம் ஓடணும். தட் இஸ் வெரி நீடட். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். சார், உங்ககிட்ட நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா? இப்போதைக்கு இந்த தாடி எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் ஷூட்டிங் கண்டினியூட்டி எடுக்க முடியாது. Sir, which is the one role you would like to play in the future? அப்படி ஒரு ரோல் ஒன்றும் இல்லை. அப்படி எதுவும் இப்போதைக்கு இல்லை. Sir, how do you feel when you have performed well but the movie fails at the box office? அது இப்போ எல்லாருமே தான் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க. சில படம் ஓடும், சில படம் ஓடாது. அதை நினச்சி நான் ஃபீல்லாம் பண்ணுறதில்ல. லைக் படம் ஓடிச்சுன்னா சந்தோஷப்படுவேன், ஓடலைன்னா அடுத்த படத்தில் நல்லா நினைப்பேன், அவ்வளோதான். சார், நடிப்பு, நடனம், பாட்டு இந்த மூன்றும் இருந்தால் தான் ஒரு நடிகர் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா? இதில் எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்களுடைய வெற்றிக்கு இந்த மூன்றில் எது காரணம் நினைக்கிறீங்க? ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லுக்கோ இல்லை வந்து நம்ம பேசுகிறதோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. அவங்களுக்கு எதனால் பிடிக்கும்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. டான்ஸ் ஆடாதனால ஒரு ஹீரோவை பிடிக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ டான்ஸு, ஃபைட்டு, ஆக்டிங் இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் ஒரு ஆர்டிஸ்ட். மற்றபடி வந்து ஆடியன்ஸுக்கு எதனால் வேணால் ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிக்கலாம். படம் ஓடணும், அதே நேரத்தில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் எல்லா விஷயத்துலையும். ஸோ அவ்வளோதான். Sir, what kind of movies do you think appeal to the audience the most? எனக்கு தெரிஞ்சு யூத் யங்ஸ்டர்ஸுக்கு படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். Thank you, sir. So, on what basis do you select a movie to act in? முதல்ல சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும்ல. ஜஸ்ட் ஜோக்கிங். லைக் கதை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எனக்கு கதை பிடிச்சிருந்தா தான் அந்த படம் பண்ணுவேன். ஸோ கதையை பொறுத்து தான் ஐ டிசைட் மை மூவிஸ்.
சார் உங்களுடைய படத்தில் வந்து ஸ்டைல், அதற்கடுத்து பார்த்தோம்னா டயலாக். உங்கள் படத்தில் வந்து எத்தனையோ படத்தில் வந்து பஞ்ச் டயலாக் சொல்லியிருக்கீங்க. எங்கள் மாணவர்களுக்காக வந்து மாணவர்களை வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடிய அளவில் ஏதோ ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுங்கள். மன்மதனில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு யார் முன்னாடி போகிறாங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கிறது தான் முக்கியம்னு. அந்த மெசேஜை வச்சு ஒரு 4-5 மெசேஜ் கிண்டல் பண்ணிலாம் வந்திருக்கு. அதில் ஒரு க்யூட்டான மெசேஜ் இன்றைக்கி காலையில் படித்தேன் ஃபார் வேலண்டைன்ஸ் டேக்காக. ஃபஸ்ட்டு யார் ஃபிகரை பிக்கப் பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் தள்ளிட்டு போகிறாங்கிறது தான் முக்கியம். அதில் எண்டு தான் வந்து பஞ்சு, தள்ளுறேன் உன் ஃபிகரை 14th அன்னைக்கு நான் தள்ளுறேன். What do you think of art cinemas that is taking considerable size these days? ஆர்ட் ஃபிலிம்ங்கிறது ஃபார் அவார்ட்ஸ் அண்ட் ஃபார் நேம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, நாட் ஃபார் கமர்ஷியல் சினிமாஸ். அதுக்காக ஆர்ட் ஃபிலிம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ், அவ்வளோதான். சார், சூப்பர் ஸ்டார் அவருடன் உங்களை நடிக்க சொன்னால் நீங்கள் நடிப்பீர்களா? அவரெல்லாம் நம்மளால் நடிக்க முடியாதுங்க. சார், கூட நடிப்பீங்களா? அதான் சொன்னல கஷ்டம். ஒன் விச் ஐ லைக் இஸ் நிறையா ஒர்க் பண்ணுவேன். லைக் வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். பிடிக்காத ஒரு விஷயம்னா தூங்கவே மாட்டேன், தூக்கம் ரொம்ப கம்மி. ஸோ தூங்கணும், லைக் தட் இஸ் அ ப்ராப்ளம். Sir, being from the Cine family, has it been an advantage to you? கண்டிப்பாக. இப்போ நான் நடிக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா இல்லைன்னா கண்டிப்பாக நான் இன்றைக்கி இங்கே நிற்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சினிமா ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால தான் இன்றைக்கி நான் சினிமாவில் நடிச்சிட்ருக்கேன். பட் சினிமாவில் இருக்கிறதுனால எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இட முடியாது. அதே மாதிரி ஆடியன்ஸும் ஒன்றும் சும்மாலாம் யாரையும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் மீ. How have you handled all the fan following that you're subject to? நம்ம வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. நம்ம சரியான படம் பண்ணலன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் மாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ கரெக்டான படம் பண்ணோம், அவ்வளோதான். What kind of rapport do you maintain with your co-stars? இதெல்லாம் எப்படி பப்ளிக்கில் சொல்ல முடியும், என்ன கேட்குறீங்க? ஒரு ஃப்ரெண்ட்லியான மேனர் தான், ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ். சார், நடிப்பு, நிஜ வாழ்க்கை, இந்த இரண்டுலையும் உங்களுக்கு பிடிச்சது எது? எனக்கு ஸ்க்ரீனில் தான் நடிக்க பிடிக்கும், நேரில் நடிக்க பிடிக்காது, அதான் உண்மை. சார், மன்மதன் படம் ஹிட் ஆகாமல் இருந்தா நீங்கள் அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்களா? அதாவது இப்போ நிறையா நல்ல படங்கள் தோற்றுருக்கு, சுமாரான படங்கள் கூட ஓடி இருக்கு. ஸோ அதனால் வந்து மன்மதனுங்கிற படம் வந்து எனக்கு வேற ஒரு இமேஜை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த படம் பண்ணேன். அந்த படம் கடவுள் புண்ணியத்தில் ரசிகர்களால் எல்லாராலையும் அந்த படம் ஓடிடுச்சு. ஸோ ஓடலனாலும் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன், டெஃபினட்டாக. Sir, how difficult has it been being an actor and a director? கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா டைரக்டருங்கிறது வந்து பிஹைண்ட் த, நம்ம நடிகர்களுக்கு சொல்லி கொடுக்கணும், டைலாக்ஸ் பண்ணணும், ஷார்ட் கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இப்போ நானே நடிச்சுட்டு அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். பட் somehow I managed it. சார், நீங்கள் நிறையா படம் நடிச்சிருக்கீங்க, அதில் நீங்கள் நடிச்சதுலே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சது அப்படின்னு என்ன படம் சார்? கண்டிப்பாக அந்த மொட்டை கேரக்டர் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணேன். Sir, how do you feel being here at Conference 2005? வரும்போதே சொன்னேனே, ரொம்ப சந்தோஷமாக வந்தேன், கண்டிப்பாக சந்தோஷமாக தான் போவேன்.